பூமியில காத்து எப்படி உருவாச்சு? காத்து இந்த பூமியில இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்ஸிஜன் எப்படி இந்த பூமியில உருவாச்சு? அப்படிங்கிறத நம்ம படிப்படியா பார்க்க போறோம். முதல்ல காற்று எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். பூமி உருவானப்ப, அதாவது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி நெருப்பு கோளமா இருந்தது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனும், ஹீலியமும் மட்டும் இந்த நெருப்ப கோளத்தை சுத்தி இருந்தது. ஆனாலும் அது லேசான வாயுங்கிறதுனால பூமியோட ஈர்ப்பு விசையை விட்டு வெளியில போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பூமி குளிர்ந்த அப்புறம் எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சு. எரிமலைக்குள்ள இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, இன்னும் பிற வாயுக்கள்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வாயுக்கள் தான் வளிமண்டலத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. நீராவி மழையா பெஞ்சு பெரிய கடலா உருவாச்சு. அந்த கடலுக்குள்ள சில பாக்டீரியாக்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா என்ன பண்ணதுன்னா, ஒளிச்சேர்க்கை மூலமா கடல்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்ற ஆரம்பிச்சது. இந்த ஆக்சிஜனை வெளியேற்ற ப்ராசஸ் எப்படின்னா, அந்த டைம்ல கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு சில நாட்கள்ல நடக்கல, பல லட்சம் ஆண்டுகளா நடந்துகிட்டே இருந்தது. அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் அதிகமாயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் தாவரங்கள் ஆக்சிஜனை உருவாக்க ஆரம்பிச்சது. தாவரங்களை விட இந்த சைனோபாக்டீரியா தான் வளிமண்டலத்தை அதிகமான ஆக்சிஜனை உருவாக்கி வச்சிருந்தது. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, மற்ற பிற வாயுக்கள்லாம் 1% இருக்கிறது மாதிரி இப்போ உள்ள அட்மாஸ்பியர்ல இருக்கு. பூமியில ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு முன்னாடி வளிமண்டலத்துல ஓசோன் இல்லை. ஓசோன் இல்லாததுனால சூரியனோட புற ஊதா கதிர்கள் பூமியில விழுந்துகிட்டே இருக்கும். அதாவது பூமியில தரை மேல வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள்ல இல்லை. அதுக்கு வளிமண்டலத்துல அதிகமான அப்புறம் ஓசோன் படலம் உருவாச்சு. ஓசோன் படலம் உருவான பின்னாடி தான் அந்த புற ஊதா கதிர்கள்லாம் பூமிக்கு உள்ள வராம ஓசோன் படலம் தடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பூமியில உயிர்கள், அதாவது கடல்வாழ் உயிர்கள் பூமிக்கு நகர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி ஆரம்பிச்சது. இந்த பூமியில திடீர்னு காத்து இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? அதை இப்ப பார்க்க போறோம். இந்த மனுஷங்க, பறவைகள், விலங்குகள் இது எல்லாமே 5லிருந்து 10 வினாடிக்குள்ள உணர்வு இல்லாம, அதாவது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இந்த கடல்ல இருக்க உயிரினங்கள் கூட இறக்குற சூழ்நிலையில போயிடும். தாவரங்களும் போட்டோசிந்தசிஸ் மூலமா தான் கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது. இப்ப காத்து இல்லாதனால அதுவும் உணவு தயாரிக்கிறத நிறுத்திடும். இந்த கடல்லாம் விண்வெளியில ஆவியாகி இந்த சந்திரன்ல எப்படி இருக்கு அந்த மாதிரி மாறிடும். நேரத்துல 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும். நைட்ல -150 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்கும். இந்த மேகம், புயல், பனி அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே காத்த வச்சுதான் இருக்கிறது. நம்ம பேசுறது எதுவுமே எல்லாமே காத்த வச்சுதான் இருக்கு. அதனால எல்லாமே நின்று போயிடும். கடல் ஆவி ஆயிரும். இந்த செவ்வாய் கிரகத்துல நாம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். இந்த விண்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காற்று இருக்கும்போது அந்த காற்றோட உறவினால எரிஞ்சு போய் காணாமல் போயிடும். இப்போ காற்று இல்லாதனால சின்ன விண்கற்கள் கூட பூமியில் மோதும்.